இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கரடுமுரடான பாதைகளை கடந்தாதான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இதுல பூமியே பாருங்களேன், நேரா சுழல்வது கிடையாது. 25 டிகிரி செல்சியஸ் சாய்ந்த கோணத்துல தான் அதுவே சுற்றுது அப்படின்னு. ஆமா, இது பூமி சுற்றுறதை நம்ம உணர முடியாது. ஆனாலும் அது சுத்துறதுனால நல்லதுதான் நடக்குது. பூமி சுழலுவதனால இப்ப மத்தவங்க எல்லாம் தவறான பாதையில குறுக்கு பாதையில போறான்னு சொல்லி எந்த பாதையில போனாலும் போய் சேர்ற இடம் நல்ல இடமா இருக்கும். இந்த பூமி சுழலுவதற்கு யார் இயங்குவதற்கு இறைவன் காரணம் சொல்றேன். சில பேர் இயற்கை, சில பேர் அவரவருக்கு விருப்பப்படி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குல்ல. எந்த கருத்துமே ஒரே மாதிரி கருத்தா இருக்காது, மாற்றி மாற்றி இருக்கும். இப்ப நடராசர் சிலை இருக்கு. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். நடராசர் சிலையை பாரு, ஆடினபடியே இருக்கும். நடராசர் சிலை ஆடினபடியே இருக்கும். அவர் ஆடுறாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி சரி, அது காலு தூக்கி நிக்கிறது, அது ஒரு அபிநயம் இல்லையா? அதனால அபிநயம் காட்டி நிக்கிறாரு. ஆடிக்கிட்டே இருக்காரா, ஆடாம நிக்கிறாராங்கிறதான் கேள்வி. என்னன்னா, ஒரு கண்ணாடியில நம்ம முகம் தெரியணும்னா நம்ம முன்னால நிக்கணும். நம்ம அசைஞ்சா அதுவும் அசையும். அவன் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அப்படின்னா நடராசர் நம்ம கண்ணாடியில் இருக்கிற பிம்பம் அசையணும்னா நம்ம அசையணும். அது போலதான் நடராசர் அசைறதுனாலதான் இந்த உலகம் அசைந்து கொண்டிருக்கு. இன்னொரு உதாரணம், நடராசர் சிலையை பார்த்தீங்கன்னா அவர் இடுப்புல கட்டிக்கிற அங்கவஸ்தான் அப்படி விரிஞ்சிருக்கும். தலைமுடி இப்படி பரவி இருக்கும். அப்படின்னா ஆடுறவங்களுக்கு தானே அப்படி இருக்கும், சும்மா நிக்கிறவங்களுக்கு விசிறாது. அதுவே நமக்கு உதாரணம். இறைவன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அசைவதனாலதான் நடராசர் அசைவதனாலதான் இந்த அகிலம் அசைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இருக்கு. ஆடுவதும் ஆட்டுவிப்பதும் அவனின்றி அணுவும் அசையாது. இறைவன் இல்லைன்னா, ஏன்னா இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படைத்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் புல்லுணவை தந்து போற்றும் நம் நாதன். கருவுல இருக்கிற சிசுவுக்கும் கல்லுல இருக்கிற தேரைக்கும் உயிர் கொடுக்கிறான் இறைவன். கல்லுக்குள்ள தேரை இருக்கு, அதுக்கும் உணவு கிடைக்குது. கருவுல இருக்கிற குழந்தைக்கு என்ன உணவு இருக்கு? வெளியில பிறந்த உடனே காற்று சாப்பிடுறதுதான். இதெல்லாம் தொப்புள் கொடி பந்தம், அந்த உணவு. ஆனா இன்னைக்கு அந்த காலத்துல பிள்ளையெல்லாம் வீட்டுல வச்சிருக்கவங்க தடுக்கல படுக்க போட்டிருந்தா பிள்ளை அழுதா வீட்டுல இருக்கிற கிழவன் கிழவி இருப்பாங்க, தாத்தா பாட்டி. அவ என்ன பிள்ளை அழுகுது பாரு, பசிக்குது உள்ள இருக்கு அப்படிம்பாங்க. தாய்க்கு தெரியுமா அவ பசியில அழுகுதா, இல்ல ஒருவேளை எறும்புதுக கடிச்சிருச்சா, இல்ல உடம்புக்கு எதுவும் வலி வந்துருச்சா அப்படின்னு தாய்க்கு தெரியுமா? இப்ப இருக்க தாயெல்லாம் அதை உணர்றதே இல்லை. எங்க குழந்தைக்கு பாலையை கொடுக்கறதுல அப்புறம் புள்ள அழுதுச்சுன்னா உடனே அலைபேசிங்கிற அந்த செல்போனை எடுத்து கொடுத்துட்டு அது அப்படியே பார்த்துக்கிட்டே கிடக்கணும். பாசம்னா என்னன்னே தெரியாம போச்சு. பாசம் பற்று இல்லாம ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று நல்ல அந்த உயிருக்கு ஒரு ஊதியம் இருக்கு. அந்த ஊதியத்தை பெறணும்னா இறை சிந்தனையோடு நல்ல செயல்களை புரிந்து கொண்டால் நடக்கும் என்பது. அதனால உன்னை பற்றி சில விவரங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். காட்டு சரக்குலையில் காரமில்லா சரக்கு கூட்டு சரக்கை கூறினாரு காலமேக புலவர். அப்படி கொண்ட உடனே 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. உனக்கு அரிகண்டம் தெரியுமான்னாரு, இவர் யமகண்டம் தெரியுமான்னாரு. அரிகண்டம் யமகண்டமா? யமகண்டம்னா என்னையான்னாரு. 16 அடி ஆழம், சதுரமான வட்டமான ஒரு குழியை தோண்டி 4 கம்பங்களை நட்டு மேலே ஒரு பரண் அமைத்து அந்த பரண் மீது புலவரை உட்கார வச்சு அந்த பள்ளத்துக்குள்ள எரிபொருள்களாகிய மெழுகு கந்தம் இந்த குங்குமம் அதெல்லாம் போட்டு எரிக்கிறது. அது எரிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் மேலே உட்கார்ந்துருக்க புலவருக்கு கழுத்துல 4 கத்தி, இடுப்புல 4 கத்தி, பெரிய மதம் கொண்ட மிருகத்தின் மீது ஆங்கார புருஷன் நிப்பாட்டி வச்சிருக்கணும். சுத்தி இருக்கிற புறவர்கள் செய்யின்படி அவர் பாட்டு பாடணும். பாட்டுல தப்பு ஏற்பட்டா யானையை தூண்டப்படும், யானை தூண்டுனா கயிறு இழுபடும், இழுபட்டா கத்தி குத்தி உடல் சிதையுண்டு அந்த எண்ணெய் கொப்பரில் விழுகணும். அந்த அப்படிதான் இதான் யமகண்டம். அவர் பார்த்தார் எப்படியா இதுல சிக்க வச்சிருக்கணும். அவர் முடிவு பண்ணி நீயே யமகண்டம் பாடியா நாங்க கேட்கறோம். முதல் பாட்டு 10 அவதாரத்தையும் அரைவெண்பாவில் பாடினத மச்சா கூர்மா ராமா வராக கோபாலா வாமா சிங்கா என்று பாடின பாட்டு. அப்படிப்பட்ட காலமேகம் புலவர் பாடிய அந்த இரட்டை பாடல்கள்லாம் யமகண்டத்திலிருந்து பாடியது. அப்படிப்பட்ட நல்ல கதையெல்லாம் நமக்குள்ள இருக்கு. இருந்தாலும் உன்னை பற்றி நான் கேட்கும் கேள்வி நாட்டு பற்றி இனப்பற்று மொழிப்பற்று சாதிப்பற்று சன்னியாசிக்கு உண்டு என்ற நல்ல வகையிலே நாளைய சமுதாயத்தை உருவதற்காக பண்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதேடி, பண்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதேடி, பண்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே, பண்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே, பண்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதேடி, வாழ்ந்திருக்கும் நாடது சொல் கோவே. சொல் இப்போதே
ஒரு சின்ன விஷயம் மட்டும் சுவாமி. இந்த உலகத்துல நம்மளை வந்து பெத்த பிள்ளைகளோ இல்ல மாமனோ மச்சானோ சித்தப்பனோ பெரியப்பனோ அண்ணனோ தம்பியோ கடைசி முடிக்க யாரும் வந்து யாருக்கு உதவ போறது கிடையாது. தான் கற்ற கல்வி மட்டுமே ஒரு மனிதனுக்கு உதவும். அதனாலதான் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்னு, இன்னைக்கு தை 3ஆம் நாள் பிறந்துருச்சு இல்லையா? இந்த தை 1 வந்தாலே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம், அந்த தை அதாவது முதல் நாளுக்கு முன்னாடி உள்ள நாள் மார்கழி கடைசி நாள் போகி பண்டிகை, அதாவது ஆமா பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும் வந்தது போகி யோகி, அதாவது போகி யோகின்ற மன்னிச்சுக்கோங்க போகி அப்படின்னு கொண்டாடுறோம். ஆனா இது எதற்காக சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும் அதாவது அது என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். வலுவள கால வகையினானே, வலுவள கால வகையினானே சொன்னவர் வந்து பவனந்தி முனிவர் அப்படின்றவர். பவனந்தி முனிவர் அப்படின்றவர் இதை எழுதினாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், பொங்கல் வந்துருச்சா முதல் நாள் வீட்டுல உள்ள பழசு பட்டு அத்தனை எடுத்து போய் தெருவுல போட்டு எரிச்சிடுறோம். இது எரிக்கிறது நியாயமா? தவறுதான். அதனால என்ன ஆகுது, புகை மண்டலம் போய் பூமிக்கு கெடுதலாகவும் தான் உண்டாகுது. சரி, பழசு தீயிட்டு கொளுத்துவது எதை கொளுத்தணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இந்த உடம்பே தீயினால அக்கினி 5 பஞ்சபூதத்தால் ஆனதுதான். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 நாள் தான் இந்த உடம்பு ஆகுது. இந்த 5 நாள் தான் இந்த உலகம் உற்பத்தி ஆகுது. இந்த உலகத்துக்குள்ள அது முதல் முக்கியம். பஞ்சபூதமும் பரிணமித்து வந்தது மனித உடம்பு, பஞ்சபூதமும் சாரமாக வந்தது இறைவனுடைய உடம்பு அப்படின்னு சொல்லப்படுது வேதங்கள். இப்ப சொல்ற மாதிரி பழையன கழிதல் புதி இப்படி சொன்ன காலத்துலதான் இந்த ஓலைச்சுவடியெல்லாம் போட்டு எரிச்சிருக்கிறா ஒரு காலம். அதை ஒருத்தர் போய் வாங்கி பார்த்து படிச்சுட்டு தான் நல்லதா இருக்கேன், இதை எரிக்காதையா, காசு வேணா எவ்வளவு நாள் தாரேன்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்கி சேர்த்ததுதான் திருக்குறள். அதனாலதான் இந்த எல்லிஸ் நகர்னு மதுரையில் இருக்கு பாருங்க, அவர் தான் அதை கொண்டு வந்து மொழிபெயர்த்து திருக்குறளை முதல்ல அச்சில ஏற்றிய காரணம் உண்டு. அது மாதிரி எதை எரிக்கணும், நமக்கு இருக்க தீய குணங்களை எரிக்கணும், வன்மத்தை எரிக்கணும், கோபத்தை எரிக்கணும். அது மாதிரி அதையெல்லாம் காம, குரோதம், மோகம், லோபம், மத, மாச்சரியம்ங்கிற 6 குணங்களை எரிச்சுட்டா அதுதான் போய். கண்டிப்பா நல்ல அன்பை வளர்க்கணும், பண்பை வளர்க்கணும், நேசத்தை வளர்க்கணும், உறவுகளை பேணணும். அந்த உறவுகளும் நல்ல குழந்தைகளுக்கு நல்ல விதத்தை சொல்லிக் கொடுத்து அது நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவது. அப்படியா இருக்கு இன்னைக்கு நிலைமை. சின்ன பிள்ளையெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுது. சில ஊர்களுக்குள்ள போனோன்னு பேசுறத பார்த்தா என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கு, எப்படியா பேசுறது அப்படின்னா கெட்ட வார்த்தை வைறாங்களே. கெட்ட வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு கெட்ட வார்த்தை தெரியாது. ஏன் பேசுறாங்க? கூட இருக்க நீங்க பேசி பேசி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க. அதான் காரணம். கேட்ட வார்த்தை. அப்பா அம்மா மற்றவங்க என்ன பேசுறாங்க அதை காதுல கேட்டு திரும்ப அப்படியே ஒப்பிக்கு. என்ன சாப்பிட்றோமோ அதானே வெளியில வரும். கண்டிப்பா அதுதானே. அதனால போகி என்பது தீமைகளை போக்குவது. அதுக்காக அறுத பழசா இருக்கிற பழைய துணிமணிகள் போட்டு எரிக்கிறத விட 4 ஏழைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லப்படும். கொடுத்து எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதான் இருக்கு. கண்டிப்பா. அதனால நல்லது இருக்கு, அதுக்குள்ள தீயது இருக்கு. கருத்துக்கள் நிறைய மாற்றம் செய்து கொண்டேதான் வரும். வேற ஒரு அழகான ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க. ஏன்னா கோபம், பொறாமை, பழி, பழைய பகை எதா இருந்தாலும் சரி அதை விடுத்து, அதனால அந்த பழையன அதை கழிச்சு அன்பு பாசம் என்பதை விதைச்சோம்னா அன்பு என்னைக்குமே அனாதை ஆகாது. அன்புதான் உலகத்துல சிறந்தது. ஆக இந்த அன்பை தான் விதைக்கணும் இருக்காங்க இன்னைக்கு. அப்படி இல்லை. ஆனா இது எதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னா, இந்த போகி பண்டிகை கொண்டாடுவதற்காக சொல்லப்பட்ட விஷயமே கிடையாது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதாவது வலுவள கால வகையினானே. பவனந்த முடிகள் சொன்னது அன்றைய இலக்கணத்துல இருந்த ஒரு சொல் பிற்காலத்துல மாறலாமா, இல்லாமல் போகலாமா. அதுபோல அன்றைய காலத்துல இல்லாத ஒரு பொருள் அந்த இலக்கணம் இந்த காலத்துல அது புதுப்பிக்கப்படலாமா. இதற்காக சொன்ன விஷயம் தான். இலக்கணத்திற்காக சொன்ன விஷயம் இது. இதை நம்ம நாளடைவுல பாருங்களேன் எப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டோம் பாத்தீங்களா. முன்னோர்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதமான கதையும் காரணங்களும். ஆனா இப்ப என்ன, முன்னோர்கள் முட்டாள்கள். அந்த பழமையே புடிச்சுக்கிட்டு தொங்க. மாதா பிதா குரு தெய்வம், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாய் தந்தையரை மதித்து தாய் தந்தையரை பேணி காக்கணும். 1000 கோயில் கட்டி 1000 அன்னதானம் போட்டாலும் தாய் தந்தையரை தெருவில் விட்டுட்டா அந்த பலன் இல்லை. அம்மா அப்பாவை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் எங்கே இருந்து வருது? அந்த தாயின் கருவறையிலேருந்து வரணும். அந்த கருவறை அதான் மண்ணு நல்லா இருந்தால் வளரக்கூடிய பயிர் காட்டும். நல்ல குடும்பத்து பிள்ளைங்கிறத அவருடைய நடை உடை பாவனை காட்டிவிடும். இப்போ கர்ணு தாய் என்ன பண்றா, குந்தி தேவி சூரியனை நினைச்சிட்டா, சூரியனுடைய அம்சமாக கர்ணன் பிறந்துடுறேன். கர்ணன் பிறந்த உடனே குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ஆஹா அப்படின்னு ஒரு தன்னுடைய சேலையில சுத்தி ஒரு பெட்டியில வச்சு விட்டுறான். அதிரதன் என்ற ராதேயன் என்ற தேர்ப்பாகன் அவன் எடுத்து வளர்க்கிறான். வளர்த்த குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லை. ஒரு போர் பயிற்சி பயின்ற போது வாத்தியாருக்கு கேட்கிறாங்க, யார் நீ, உன் குலம் எது, உன் வம்சம் எது, உன் தாய் தந்தை யாருன்னு. யாருக்குமே கேட்கக்கூடாத கேள்வி மகாபாரதத்துல கர்ணனை கேட்டார்கள். ரொம்ப தலைகுடிஞ்சு நின்ன அந்த நேரத்தில் துரியோதனன் கை கொடுத்தான். என் நண்பன் அங்க தேசத்தை அவனுக்கு பட்டம் கட்டி வைக்கிறேன்னு கட்டி வைத்தான். அப்படிப்பட்ட கொடை வள்ளல் பறப்பதற்கு ஒரு காரணம் என்பது. அவன் யாரு? முற்பிறவியிலே சகசர குண்டலன்னு பேரு. சகசர குண்டலன்னு பேரு. அவன் உடம்புல 1000 கவசமும் 1000 குண்டலமும் இருந்துச்சான்.
அவனை அழிக்கவே முடியாது. நரனும் நாரணனுமாக நாராயணனும் அந்த அர்ச்சுனா வந்த 2 பேரும் ஒரு ஜென்மத்துல நரனும் நாரணனுமாக அவதாரம் எடுக்கிறாங்க. ஒருத்தர் 1000 வருஷம் கர்ணனோட போராடணும். அந்த முற்பிறவியில 1000 வருஷம் போராடி ஒரு குண்டலத்தையும் ஒரு கவசத்தையும் அறுக்கணும். அவரோட உயிர் போயிட தருவாய். திரும்ப அவர் வந்து தவம் செய்யணும். இங்க ஏற்கனவே தவம் செஞ்சவர் மறு சண்டை. இப்படியே மாத்தி 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 சண்டை ஓட்டு 1000 கவச குண்டலத்தையும் 999 கவசத்தையும் குண்டலத்தையும் அறுத்தாச்சு. ஒரு கவசமும் ஒரு குண்டலத்தோட போய் சூரியன்ட்ட ஐக்கியமாகறான். காலம் வரும்போது ஒப்படைக்கிறேன்னு சொன்னதான் குந்தி வாயிலாக வந்து கர்ணன் பிறக்கிறான். அந்த கர்ணன் கொடை வள்ளல், எதை இல்லைன்னு சொல்றதே இல்லை. கடைசி நேரத்துல கண்ண பரமாத்மா அது சொல்லி அர்ஜுனுடைய அம்பு பட்டு கீழே விழுகிற போது கூட அங்க யாசகம் கேட்டு போறாரு. கண்ணே கர்ணா ஏதாவது கொடு. அழுகிறான் கண்ணே கர்ணே கண்ணா. யார் வந்து பெரியவரே, அவர் கண்ணேன்னு தெரியல, ஆனா பெரியவரே இந்த நேரத்துல வந்து கேட்கிறீங்களே, இல்லைங்கிற வார்த்தை என் வாயில வரக்கூடாது, என்ன இருக்கு என்ற இருக்கிறத பார்த்து கேளுங்க. இப்ப நம்ம என்னென்னமோலாம் கேட்கிறோம், அது வேணும் இது வேணும் அது வேணும், அப்பா அம்மா கஷ்டப்படுறதெல்லாம் தாங்காம பிள்ளையெல்லாம் என்னென்னமோ கேட்கறாங்க. நகர் 150 பணம் வச்சிருந்தா எனக்கு 75 கொடு அப்படிலாம் கேட்கறாங்க. அது மட்டுமா? சரி அது இருக்கட்டும். அப்ப கேட்ட உடனே அதுக்கு சொன்னாராம், அதுக்கு சொன்ன அந்தனரா வந்த கண்ணன் சொல்றாரு, கர்ணா இவ்வளவு நாள் வரைக்கும் நீ சேர்த்து வச்ச புண்ணியத்தை கொடு. இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச புண்ணியம் மட்டும் இல்ல, நீ கொடுக்க போற புண்ணியத்தினால் வரக்கூடிய புண்ணியம், செய்தது செய்ய போறது செய்கின்றது அனைத்து தர்மமும் அந்த புண்ணியம் எனக்கு வரணும்னு கேட்டான். தன் நெஞ்சில பார்த்து அம்பில இருந்து குருதியை எடுத்து தானம் செய்து கொடுத்த கர்ணன் கொடை வள்ளல். ஏன்னு கேட்காம கொடுக்கணுமா? கர்ணே ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது ஒரு பெரிய அந்தனர் ஒழியாது, ஐயா மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், சமைக்கிறதுக்கு விறகு இல்லை, ஏதாவது வேணுமே, மழை பெஞ்சு எல்லா விறகுகளும் நனைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்கிற போது மண்டபத்துடைய ஒரு பகுதியை பிரிச்சு கொடுத்ததாக கதை சொல்லுது. மனசு வருமா? வீட்டுக்கு பக்கத்துல பாதை கணப்புழுவை மாற்ற வந்த என் கர்ண மகாராசாவேன்னு பேர் வச்சாரு ஒருத்தர் மகாபாரதத்துல கர்ணனுக்கு. அவர் சாப்பிடுற உணவு புழுவாக மாறுமா? இவர் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தவழ்ந்து போய் அதை எட்டி பார்த்தாராம். அந்த புழுவாக இருந்த உணவு பாருங்க உணவாக மாறியது. அப்பதான் சொன்னாரு, கணப்புழுவை உணவாக மாற்ற வந்த என் கர்ண மகாராசாவே அப்படின்ற. அவருக்கு அந்த பேரும் உண்டு. இன்னொன்னு, நீங்க பெண்களை பத்தி பேசுனீங்க இல்லையா, ஏன்னா மாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்துகள் வேண்டும் அப்படின்னாங்க. பிறந்த வீட்டினுடைய பெருமையை புகுந்த வீட்டுல பெண்கள் பேசக்கூடாதான். அவ எந்த வழி நடக்கிறாளோ அந்த வழியில பிறந்த வீட்டினுடைய பெருமை தன்னால இங்க உயரும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு என்ன உதாரணம் பாருங்களேன். சீதா பிராட்டி அதாவது அசோகவனத்துல சிறை வச்சிருக்காரு, சிறை வைக்கல வச்சிருக்க அசோகவனத்துல தான் ராவணேஸ்வரன் வச்சிருக்கேன். அப்ப மிகவும் துக்கத்தோடு இருக்கும் பொழுது அங்கே சொல்லின் சரவணான ஆஞ்சநேய பெருமான் போறாரு. சீதா பிராட்டி பார்த்து பயப்படுறா, யாரோ எவரோ ஒருவேளை ராவணேஸ்வரனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படும் பொழுது, தாயே பயப்படாதீர்கள், நான் வந்து ஆஞ்சநேய பெருமான், இதுபோல ராவணனை அனுப்பினார்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என்ன காரணமா வந்திருக்கேன்னு கேட்டாராம். அதான் என்ன காரணமா வந்திருக்கேன்னு இவங்க கேட்கல, இவர் கேட்கறதுக்கு முன்னதாகவே சீதா கேட்கிறா, என் கணவன் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார். அப்ப ஆஞ்சநேயர் சொல்றாரு, எப்படி தாயே, நீங்கள் எப்படி சோகமா இருக்கிறீங்களோ அது போல தானே அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது சீதா பிராட்டி திலகம்றா. திலகம் ஏற்கனவே நெற்றியில் இருக்கு. இந்த நெற்றியில் பெண்கள் திலகமிடுவதற்கு காரணம் என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆக இந்த வகுடு, ஏன்னா ஒரு பெண் பிறந்தால், பெண் குழந்தை பிறந்துச்சு, ஒரு காலத்துல கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டாங்க. இது எதுக்கு பெண் பிள்ளை தேவையே கிடையாது, ஆண் பிள்ளையா வீட்டுக்கு வாரிசு வைப்போம். ஆம்பளை பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கலையா, ரொம்ப சிரமமா இருக்கு. அதான் காரணம். எப்படி கிடைக்கும், சாபம் தான் எல்லாம். ஆமா, அது போல கொடுத்து கொண்ட காலங்கள் மலையேறி போச்சு. ஏன்னா 5 பெத்தவன் ஆண்டி ஆவான்பாங்க, 5 பெற்று இருந்தால் அவன் அரசனே ஆனாலும் ஆண்டி ஆவான்பாங்க. பொம்பளை பிள்ளைல பெற்றவன் அது வேற கதை. 5 பெற்றவன் ஆண்டி ஆவான்னா 5 பிள்ளைல பெற்றவன் இல்ல, 5 பேருடைய தன்மைகள், ஒரு மனைவி, ஒரு குழந்தை, ஒரு சகோதரன், ஒரு தந்தை, இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு கடைசியா சீதா பிராட்டி எப்படி திலகமிடும் போது ஆஞ்சநேய பெருமான் ஆச்சரியமாக பார்த்து, தாயே நெற்றியில் திலகமிடுவதற்கு காரணம் உண்டு, ஆனா வகுடு இந்த இடத்துல எல்லாம் வைக்கிறீங்களே இதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறாரு. அப்பதான் சீதா பிராட்டி சொல்றாரு, அப்பா நான் வந்து நேர் வகுடு எடுத்து இந்த குங்குமத்தை கொண்டு அந்த கோட்டை இணைக்கிறேன். ஏன் தெரியுமா, பிறந்த வீட்டிற்கும் சரி அதாவது புகுந்த வீட்டிற்கும் சரி என்னால் எந்த துன்பங்களும் வராது அப்படின்றதுக்காக நாங்க இந்த குங்குமத்தை கொண்டு இணைக்கிறோம்னா. ஒரு பெண்ணு 5 இடங்கள்ல திலகம் விடணுங்க. ஒரு பெண்ணு பிறந்ததுமே தாய் திலகம் கொடுக்கிறா, பூவையும் தாய் கொடுக்கிறா. பூவையும் பொட்டையும் தாய் கொடுக்கும் போது கணவன் இழந்தால் பூவும் பொட்டு வைக்க வேணான்றாங்களே, என்ன காரணம்? வேண்டான்னு சொல்றாங்க, வைக்க கூடாது, அது ஒரு மரபா கருதிட்டாங்க, கணவன் இல்லைங்கிறத உணர்த்துறதுக்காக. இப்ப அதெல்லாம் மாறி போச்சு, இப்ப எல்லாரும் வச்சுக்கிட்டு தான் தர்றாங்க. இருக்கட்டும், இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து சில இடங்கள்ல இன்னைக்கு பாக்குறோம் இருக்கு. சில நிறைய இடங்கள்ல கணவன் இல்லை என்றால் அந்த விதவை கோலத்தோட இருக்கிறாங்க. விதவைன்னு சொன்னா பொட்டு இல்ல, கைம்பெண்ணு சொன்னா பொட்டு இருக்கும்னு சொன்ன ஒருத்தர் இருக்காரு. ஆனாலும்
அது மரபுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மரபு மாறாம இருக்க காலங்கள் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு, அந்த தன்மையோட இருக்கு. நீ சொன்ன மாதிரி குங்குமம் 5 இடத்துல வைக்கிறோம். குங்குமம் தலைவாரி சீவுற போது நடுவை வகுடெடுத்து சீவுன காலம் இருந்துச்சு. ஏன்னா 2 பக்கம், ஒன்று பிறந்த வீடு, இன்னொன்று புகுந்த வீடு, ரெண்டையும் சமமா பாவிக்கணும்னு பொம்பளை பிள்ளைகள் சொல்லி கொடுத்ததாக நம்ம சமுதாயங்கள் செவி வழி செய்தியாக இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு, எங்கிட்டு வேணாலும் வகுடெடுத்து என்னென்ன வேணாலும் அது நாகரிகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் பொம்பளை பிள்ளைய தலையள்ளி கட்டுறதே இல்லை, விரிச்சுக்கிட்டே தான் தெரியுதுங்க. ஆனாலும் நாகரிகத்தின் வாயிலாக சில இதுகளை இழந்துதான் இருக்கிறோம். அந்த இழப்புகள் எல்லாம் சரி செய்யணும்னா பண்பாடு, கலாச்சாரம், மொழி இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. நாகரிக உளவியல் ரீதியா சில விஷயங்களை மாத்தியாச்சு. விளைவுதான் நிறைய தலைவரி குளமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல. அலைமகள், மலைமகள், கலைமகள்னு 3 பெரும் தேவி. ஆமா, அவங்களுடைய படத்தெல்லாம் பாத்திருக்கீங்களா? ஆமா, பார்த்தேன். எல்லாம் தலை பின்னி பூ வைக்கல, விரிச்ச குளமா தான் இருக்காங்க. ஏன் சாமி ஊரா விரிச்சபடியா இருக்குன்னா நீங்க எல்லாம் விரிச்சுக்கிட்டு இருக்கப்படாதுன்னா அது வச்சிருக்காங்க. ஏன்னா அதுல அவதாரங்கள் பலது இருக்கு. கோர அவதாரம், அகோர அவதாரம். கோரம்னா பார்க்க ஜெயிக்காது, அகோரம்னா அது அகோரம் பார்க்கவே செய்ய அப்படி இல்ல, அப்படி கிடையாது. கோரம்னா தான் தப்பு, அகோரம்னா நான் அழகுன்னு அர்த்தம். அழகு ஏன்டா அப்படி கோரமா இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க பெரியவங்க. அகோரமா அப்படி கிடையாது, ஆங்காரமா இருக்கான்னு சொல்லணும். சாமி கோபமா இருக்கு, ஆங்காரமா இருக்கு அப்படின்னா சுரம்னா அர்த்தம், அசுரம்னா அர்த்தம் இருக்குல்ல. அழகு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இப்ப நீ ஒண்ணு இன்னும் சொல்ல போனா தர்மம், அதோட ஆனா சேர்த்தா அதர்மம். நீதி, அதோட அநீதி. சாமி எல்லாம் அப்படி இருக்கு. பாஞ்சாலி தலையை வச்சு போட்டிருந்தா, காளி தலையை வச்சு போட்டிருக்கா, துர்க்க காளி இருக்கு. காரணம் இதெல்லாம் அகோர அவதாரங்கள், கோர அவதாரங்கள். காரணம் ஒவ்வொரு தீமையை அழிப்பதற்காக எடுத்த அவதாரங்கள் இதெல்லாம். வேற என்ன சந்தேகம் உனக்கு நம்ம கேட்டிப்ப? அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இல்லாமல் நடப்பதில்லை. பெண்கள் தலையை பிரிச்சு போட்டு இருக்க கூடாது. பாஞ்சாலி ஒரு சபதம் செய்தா, எப்பொழுது துரியோதன தொடைய பிளந்து அதுல இருந்து வரக்கூடிய குருதியை என் கூந்தலில் தடவுகிறனோ அன்னைக்கு தான் கூந்தலை முடிப்பேன்னு அவ சத்தியம் பண்ணா. அப்படி எதுவும் இருக்கா இங்க? அப்படி ஒரு பிரச்சனை இல்லையே. அது ஒரு காரணம் இருக்கு. புராணமும் இதிகாசங்கள் நமக்கு நல்லதுன்னு சொல்லி இருக்கு, அதுல கெட்டது இருக்கு. கெட்டதை படிச்சா அவங்க எல்லாம் அப்படி தலை விரிச்சு எதுக்கு இருக்காங்கன்னா ஒன்று சாதனை படிக்க, அது சாதனைகளுக்காக இங்க எல்லா பெண்களும் தலை விரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் நல்லது. அதான் இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப கை கறந்து அதனால காய சாப்பிட விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நல்லதை கை கொண்டு நம்ம நடந்துக்கிட்டோம்னா அந்த வழி நல்ல வழி. எல்லா இடத்துலயும் கனியும் சாப்பிட முடியாது, காய் திங்க வேண்டிய நிலைமையும் வரும் சில நேரத்துல. ஆமா ஆமா ஆமா. வாழைப்பழமெல்லாம் இப்ப காயா பிடிச்சி பழுக்க வைக்கிறது, மாங்காய் எல்லாம் கொண்டு வந்து மாங்காய் அப்புறம் பழுக்க வைக்கிறது. அப்படி மாறிட்டோம் நாகரிகம். என்ன விஷயம் வியாபாரம் என்ன விஷயம்? உன்னை பார்த்து ஒரு சில விஷயம் கேட்டா இல்லையா? இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எதற்கு காவல் காக்க முடியுமா? யாரு காத்தது? நான் காக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாரு காத்தாங்க கேட்கல, அது எனக்கு தேவையில்லை. நான் காக்குறேன். தேவையில்லைன்னு சொல்ல முடியாதுமா. நமக்கு முன்னால முன்னேற எப்படியோ பின்னேறு இருக்கட்டுங்க. இந்த ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, இப்படி பெருமையா சொல்றாங்கல்ல. இல்லங்க, அவங்களால காக்க முடியாம போயிருக்கலாம், நான் காப்பேன்ற நம்பிக்கையோட சொல்றேன். நம்பிக்கைதான். நம்பிக்கையில எத்தனை வகை இருக்குது? தன்னம்பிக்கை, நம்பிக்கை, மூட நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, அதனால அவநம்பிக்கை. அதெல்லாம் இல்லாம நம்பிக்கையோட இருக்கிறது எல்லாம் நம்பிக்கை தான். நம்பிக்கை எல்லாம் வெற்றி பெறுமா அப்படிங்கிற சோதனையும் பயிற்சி தானே. அந்த பயிற்சியில வெற்றி பெற்றா தானே மாணவனுக்கு மதிப்பெண் கொடுக்குறோம் பரீட்சையில. அந்த மதிப்பெண்ணை பெறணும்னா பல சோதனைகளை கடக்கணும். இதுக்குன்னு தோல்வி அடைஞ்சிட்டா தோண்டு போகலாமா? தோல்வியே வெற்றியின் முதல் படின்னு சொன்னாங்களே. ஆமா. வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 மூலதனம்னாரே. ஆமா, அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, கைரேகை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணாத, கையே இல்லாதவனுக்கு எதிர்காலம் இருக்குங்கிற மாதிரி. அதனால நல்ல எதிர்காலத்தோடு உன்னுடைய வாழ்க்கை சீராக அமைய வேண்டும் என்பது பெண்களுக்குரிய பருவங்கள் 7 வகை. மங்கை பருவம், ஆடிப்பட்டம், காற்றுள்ள போதே பருவத்தை பெரிய ஊசிதா பெருமாள் செய்தது போல பருவகாலத்தை வீணாய், பருவகாலத்தை வீணாய்
பரஞ்சோதி நாயனார்னு சொல்லக்கூடிய பரஞ்சோதி தான் வாதாபிங்கிற நாட்டுக்கு போய் அந்த மன்னனை எதிர்த்து சண்டையிட்டு அங்கேருந்து கொண்டு வந்த பிள்ளையார் தான் இன்னைக்கும் செங்காட்டங்குடியில இருக்கிற அந்த வாதாபி கலாண்டு கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. வாதாபி கணபதி பூஜை அந்த ஒரு வழக்கு இருக்கு. எங்கேயாவது பிள்ளையார திருடி வச்சா தான் அதுக்கு சக்தி அதிகம். இதெல்லாம் எப்படியோ ஒரு அந்த விநாயகரை மட்டும் தான் திருடுறாங்க. அப்ப அவர்கிட்ட இருந்து வந்த வழக்கம் தான் அது. அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, சிவன் கோயிலுக்கு போனா சண்டிகேஸ்வரரை பார்த்து கை தட்டுறாங்கல்ல, கேட்டா செவிட்டு சாமின்னு சொல்லிட்டாங்க. சாமி எப்ப அவர் தியானத்துல இருக்காரு, சிவன் சொத்துக்கு கணக்கு பாக்குறாரு. 63 நாயன்மார்கள் அவரும் ஒருத்தர். அவர் கவர்னர் மாதிரி ஒரு பதவியில இருக்காரு, அங்க உட்கார்ந்துருக்காரு. அங்க போனோம்னா கையை தொடச்சி அப்பா நான் எதையும் எடுத்துட்டு போகலன்னு சொல்றது மாதிரி சொல்லிட்டு கும்பிட்டு வரணும். நான் நினைக்கிறேன் வரிசையா கூட்டத்தில் நின்றுப்பா அவ்வளோ இருக்கு, பின்னால யோ போங்க அப்படின்னு கை தட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் கை தட்டாங்க. இப்படித்தானே அறியாமையில பண்றது. ஏங்க அதே நாயன்மார்கள் ஒருத்தர் செயலையா சிவபெருமானுடைய லிங்கத்தின் தலைமீதே தன்னுடைய அந்த பாதரட்சையோடு தூக்கி கால வைக்க போனாரு. இதுவும் அறியாமை தானே. அதுக்கு காரணம் ஒரு கண்ணை கொடுத்தாச்சு மறு கண்ணை கொடுக்கணும். கண்தானத்தை பண்ணவன் கண்ணப்பன் என்ற திண்ணப்பன். ஒரு கண்ணை எடுத்தாச்சுன்னா ஒரு கண்ணு தான் இருக்கு, ஒரு கண்ணு மறு கண்ணையும் எடுக்க போறது கண்ணு தெரியாதுல்ல. அப்ப அந்த கண்ணு எங்க இருக்குன்னு அடையாளப்படுத்திக்கணும்னு செருப்பு காலோட வச்சுக்கிட்டதாக கதை சொல்லுது. அது பெரிய புராணத்துல திண்ணப்பனுடைய பேரு. திண்ணன் எந்த இருக்கு, இங்க இருக்குது. அது இன்னைக்கு காளகஸ்தி, ஆந்திராவில் காளகஸ்திங்கிற அங்க அந்த ஊர்ல அங்க இருக்கிற சிவகோசரியார் என்ற அந்த திருக்காலாத்தியப்பர் மலையில் இருக்கு அந்த லிங்கம். 6 நாள் வரம் கொடுத்து ஈசனே ஆட்கொண்டதாக அந்த புராணம் சொல்லுது. இப்ப நீங்க பாரு என்ன நடக்குது தெரியுமில்ல. இங்க சிங்கப்பூர்ல சோதி பூக்கடைன்னு ஒரு கடை இருக்கு. அது பெரிய 3 மாடி அடுக்கு மாடி கட்டடம். அது நிறைய சாமி சிலைகள் எல்லா கோவில் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். அங்கே போய் பொருள் வாங்க போகிறது போனால் ஒரு கருப்பர் சிலை இருக்குது, கையில் அருவாளோட ஒரு சின்னமாக இவ்வளோ உயர சிலை இருக்குது. அங்கே போய் யாரோ சாமான் வாங்கும்போது அவர் கேட்டோம், அந்த கடையில் இருந்து வர கேட்டேன். அவர் என்னன்னு பார்த்தா அது அந்த கருப்பர் காலடியில் நிறைய காசு இருக்குது, நோட்டு சில்லறை காசு எல்லாம் இருக்குது. மருதனம் போகிறது காட்டுறேன் உங்களுக்கெல்லாம். அப்போ என்னன்னு கேட்டேன், ஏன் இங்கே காசை போட்டு வச்சுருக்காரு. இல்லை ஒரு ஆள் காசு கொடுக்க வந்தார், ஒரு 2 வெள்ளி தடுமாறி கீழே விழுந்துருச்சு. அவர் நினச்சிட்டாரு கருப்பர் வச்சுட்டாரு, கொடுத்துட்டு போட வச்சுட்டாரு, எடுத்து கருப்பர் காலடியில் வச்சுட்டு போனார். அவர் வச்சுட்டு போனது போது வர்ற ஊராக வச்சுட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. சாமியை கொண்டு போய் வெளியில வச்சு பிரதிஷ்டை பண்ணி அப்பதானே வைக்கணும். மக்களுடைய அறியாமை நம்புது பாருங்க. அதுல கூட தெய்வம் இருக்காரு அந்த சிலையை. கண்டிப்பா அதுல 2 விதமா எடுத்துக்கலாம். அது மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஆனா அது ஒரு பெரிய நம்பிக்கை தானே, ஏதோ ஒரு வகையில நம்பிக்கை. அதுதான் இப்படிதான் இதெல்லாம் இது நடக்குதாம்மா. நீங்க இந்த எவ்வளவோ விழிப்புணர்வு நிறைய பண்ணிட்டாங்க. சும்மாவே கையில மரத்துல ஒரு ஆணி அடிச்சு அதுல ஒரு மாலையை போட்டாச்சுன்னா சாமி. ஆனாலும் மரம் சாமி எங்க இருக்கு? சாமி ஒரு செங்கக்கல் எடுத்து குங்கும மஞ்சள் தொட்டு வச்சாச்சுன்னா சாமி. அப்படி இருக்கக்கூடாது. பக்தி மூட நம்பிக்கை இல்லாமல் 1 நிமிடம் சாமி கும்பிட்டாலும் உளமாற கும்பிடணும். நீ சொல்ற மாதிரி ஆணி அடிச்சு மாலை போடுற செங்கல் அதெல்லாம் இல்லை. அதுக்கெல்லாம் எதுக்கு என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் ஒரு கணக்கு இருக்கு. தொட்டதெல்லாம். அதனால தான் இந்து மதத்தை அதிக பேர் விமர்சிக்கிறாங்க. காரணம் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளால் போனதுனால. ஆனால் மற்ற ஏன் விமர்சிக்கணும்னா சரியாக சொல்லிக் கொடுக்கல, சரியாக பயன்படுத்தப்படவில்லை, சரியான பாதையை சொல்லாதனால தான் எல்லாரும் வர்றேன் போனவெல்லாம் தாயிலாப்பிள்ள மாதிரி இல்லைங்க. இன்னைக்கு விநாயகர் பெருமான் நம்மள்ட்ட இல்லை. ஆனால் என்ன செய்யறோம், மஞ்சளில் பிடிச்சி வைக்கிறோம், சாணத்தில் பிடிச்சி வைக்கிறோம், மாவில் பிடிச்சி வைக்கிறோம், விநாயகராக மாறுறாரு இல்லையா? அது வந்துடும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி அதில் அருகம்புள்ள குத்திட்டுனா கெட்டே போகாது, அதில் கரையா ஏறாது. ஆவாகயாமே யதாஸ்தானம் பிரதிஷ்டாமேன்னா போயிடுவாராம். ஆவாகயாமேன்னா வருவாராம், யதாஸ்தானம் பிரதிஷ்டாமேன்னா போயிடுவாராம். எளிமையான கடவுள். மஞ்சள்ல பிள்ளையார், மாவுள பிள்ளையார், எந்த நிகழ்ச்சிக்கும் பிள்ளையார் இல்லாம இல்ல. அதனாலதான் வாதாபி கணபதி பஜேம்னு முதல்ல பாடிய பாடல. அதான் எனக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும், கல்லுகளுக்கெல்லாம் அதாவது சாதாரண செங்கல் எடுத்து மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டாலே சாமியா கும்பிடுறோன்றோம். இன்னைக்கு சாலையில அளவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வச்சு கும்பிடுற அளவுக்கு ஆகி போச்சு காலம். சரி, இது எந்த வகை அறியா? ஒருத்தருடைய மனப்பக்குவம். எல்லாம் கடவுள் தான். அப்படி பார்க்கணும்னா பாரதி கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாரு, கடவுள் இருக்கா, எப்படி கும்பிடுறது தெரியலையா, குருநாதா சொல்லுங்கன்னு. பாரதி சொன்னார், கேளப்பா சீடனே, கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேலை கண்டு 2 கரமும் சிரமேற்கொண்டு சங்கர என்று பணிதல் வேண்டும்னார். அப்படின்னா அர்த்தம் கழுதையை கும்பிடு, அதுவும் சாமி தான். எதனால நம்ம அழுக்கெல்லாம் கொண்டு போய் துவைச்சு கொண்டா சுத்தமா கொடுக்குதுல, அதை கும்பிடு. அடுத்து சொன்னார், கீழான பன்றியினை. பன்றியை சொல்லும் போது கீழான பன்றியினை. ஏன் அப்படி? அது மற்றவங்க அழுக்கெல்லாம் திங்குது, அதனால அதையும் கும்பிடு. அங்கேயும் இறைவன் இருக்கிறான், எல்லா உயிர்கள் இடத்துல இறைவன் இருக்கிறான். தேலை கும்பிடு. தேளு என்ன விஷம், எடுத்தா கொத்தும். அதை தேளது தீயில் விழுந்தா செத்திராத எடுத்த பேரை வெய்தல கொட்டலை போல் ஏளனம் பேசி திங்குட்டு போற எதிர்கண்டாலும் பேசாதேன்னு. ஒருத்தர் போறாரு, தேளு ஒன்று தீயில விழுக போகுது, அதை காப்பாற்றணும் எடுத்தா கையில கொத்துது, தடு மாதிரி விட்டுறாரு, திரும்ப தீயில விழுகுது, திரும்ப எடுக்கிறாரு, விழுகுது. அது கொத்துற தன்மை, இவர் காப்பாற்றுற தன்மை. மனிதன் மன்னிக்கிற குணம் இருக்கணும், அதோட தன்மை அது. ஆனால் மனிதனுடைய குணம் என்னங்கிறத நம்ம உணர்த்துவதற்கு இத்தனை கதைகளும் காரியங்கள் நமக்கு இருக்குமா? அதனால விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவிற்கு பருவம். இந்த பெண்ணோட வாழ்க்கைக்கு பாதுகாப்பு தான் வேணும். உனக்கு ஒரு வாழ்க்கைக்கு துணைவன். பாதுகாப்பு இல்லையா?
பாதுகாக்க முடியாது. ஏன் அவர் எங்க கணவன்னாலே பாதுகாப்பு தானே. என்ன ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்ல மத்த விஷயம் கூட என் புருஷன் இருக்காரா எனக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வரும்ல. அது இருக்கணும் தான். அப்ப அது பாதுகாப்பு தானே. பாதுகாப்பு தான். உனக்கு துணை நலம், வாழ்க்கை துணை நலம்னு வள்ளுவர் அது பிறகு வர்ற பாதுகாப்பு. இப்போதைக்கு உனக்கு ஒரு கணவனை பார்த்து வந்திருக்கேன். கணவன் சொல்லலாமா? பாதுகாப்புன்னா இங்க காக்கவே முடியல. நிறைய போலீஸ் எல்லாம் போயிருச்சு. அது போனது போட்டு மத்தவங்கள பாதுகாக்கலாம். அதனால உன்னை பாதுகாக்க உனக்கு ஒரு துணை வேணும்னு உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். நல்ல வேளை இப்பதான் மாப்பிள்ளை நீங்க பகிர்ந்து வந்துருச்சு. ஆமா போதும்ட்டார் ஐயா. வேலவா வேலவா படி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா நீ ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா படி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா நீ ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வெற்றிவேல் முருகனுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இவரே என்ன சொல்லுங்க வள்ளி மணாளனுக்கு. அப்ப இவர்தான் மாப்பிள்ளையா? கந்த பெருமானே காதுல இருந்து ரத்தமே வருதுங்க. அதெல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் பேசாத. இருங்க. என்னன்னு கேளுங்க முதல்ல. பேசாதன்னு நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இன்னொருத்தன் அதாவது இன்னொருத்தன் கடவுளே எனக்கு மாப்பிள்ளைய பார்த்து வந்துட்டு பேசாதன்னு சொல்றீங்க. மோகனா அந்த அவரு கல்யாணம் ஆயிருச்சு. உனக்கு திருமணம் நடக்கலையே. எனக்கு ஆகலைன்னா வேற மாப்பிள்ளையே இல்லையா ஊர் உலகத்துல? நீ வாங்கி வந்த வரம் எனக்கு வேண்டாம். அதனால தான் சொல்றேன் முருகனை கல்யாணம் பண்ணு. அண்ணன் மனைவி அண்ணன் மனைவி அண்ணி பொன்னன் மனைவி பொன்னி வள்ளல் மனைவி அவங்க வாசுகி. நான் வள்ளுவர் மனைவி கேட்கல, வள்ளல் மனைவி. ஓ வள்ளல் மனைவி என்ன வள்ளியா? இது புதுசா இருக்குங்க. சொல்லுமன் வார்த்தை கேளம்மா, சொல்லுமன் வார்த்தை கேளம்மா. அல்லும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அல்லும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அவனியோர் மழை இருப்பாய் செறி மடுத்து சொல். குடி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையா, குடி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையா, ஒட்டவை சொல்லவ தீர்வுமக்கு என்ன அக்கறையோ கைவரிசை செல்லாதுவோம். கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை. திசை மாற்றி உன்னை காட்டி மனம் முடித்து சொல்.
திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பே நாரதனம் அல்ல, இல்ல. அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல. இல்ல, இல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். பக்கத்துல பிடிக்க போது உங்களுக்கு பைத்து வள்ளி கட்டி வைக்க போறேன், வள்ளியை கட்டி வைக்க போறேன் இப்படி சொல்லியே. இப்படி சொல்லாத, இப்படி சொன்னா கட்டி வைக்கிறேன், மரத்துல மட்டையில கட்டி வைக்கிற மாதிரி. ஓடில. திருமணம் செய்து வைப்பேன், வருகிறேன். போங்கன்றல. என்னது என்னம்மா வள்ளி, என்னங்க என்ன பார்த்து வந்த மாப்பிள்ளை வேணாம் அப்படியே மாப்பிள்ளைக்கு என்ன பண்றது? நீங்க இருக்கீங்களே மாசம் வேற ஒரே பனியா இருக்கு. எதுக்கு வேற மாப்பிள்ளையை பாக்குறதுக்கு தான் ஒரே சொல்றேன். கந்த பெருமானி உட்கார உண்மையே முடியல, எண்ணி, இங்கெல்லாம் விரைக்குதான். உண்மையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உம்மை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷிடம் பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. ரோவர்